ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து டார்க் ரொமான்ஸ் மேட் பை ஹேட்டோட எபிசோட் 4 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த 3 எபிசோட்ஸோட லிங்க்கையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அந்த 3 எபிசோடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4th எபிசோடுக்கு வாங்க. அப்போ தான் இந்த கதை வந்து புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 4க்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஆல்ஃபா ஒமேகா 2 பேருமே வந்து ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகா கிட்டே என்ன சொல்லுவான்னா வந்து, உன்னோட பாஸ்ட்டை பற்றிலாம் நான் கவலைப்படலை, நீ எப்படி இருக்கியோ நான் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு பையன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து நம்ம ஒமேகா வந்து எந்திரிச்சு, நீ இப்போ வந்து வெளியில் போக வேண்டிய நேரம், எனக்கு நான் மட்டும் போதும், என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியில் அனுப்புறதுக்காக சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிஞ்சிருக்கோன்னா, நம்ம ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ரொமான்ஸ் பண்ணும்போது நம்ம ஒமேகாவோட பையன் வந்து கால் பண்ணியிருப்பான். உடனே அவனும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து செம்ம கோவத்தில் வந்து பெஞ்செல்லாம் தட்டிகிட்டு இருப்பான். இப்படி தான் வந்து லாஸ்ட் எபிசோடு முடிச்சிட்ருப்பாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஒமேகா வந்து அவனோட பையனை வச்சு மிரட்டவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம ஒமேகா வந்து என்ன பண்ணுறான்னா, பயந்துட்டு அவன் வந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். ஆனால் நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து செம்ம கோவம், எதுக்காக இப்படி போகிறான்னு. உடனே வந்து அவனோட செக்ரட்டரியை கூப்பிட்டு அவன் செக்ரட்டரிக்கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுவும் முக்கியமாக அந்த ஒமேகாவுக்கு என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் வந்து விசாரி, அந்த பையன் அவனோட வீடு எங்கே இருக்குது எல்லாத்தையுமே விசாரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இது வரைக்கும் அவனோட வீடை மட்டும்தான் நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவனோட வீடு வந்து 2 பேரில் இருக்குது, ஒன்று இவனோட பேரில் இருக்குது, இன்னொன்று அவனோட பையன் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பையனான்னொடனே ஆல்ஃபாவுக்கு வந்து ஷாக்கு. அவனுக்கு பையன் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கில் வந்து இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கோவமாகவும் இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, சரி இன்னும் கொஞ்சம் விசாரி, இன்னும் நல்லா விசாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து அந்த செக்ரட்டரி கிட்டே சொல்கிறான். செக்ரட்டரியும் சரி சார், நான் கண்டிப்பாக விசாரிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ஃபாவும் சரி நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஒமேகா வந்து பயத்தோடு வந்து வீட்டுக்கு வரான். அவன் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் யோசிச்சும் பதட்டத்தோடு தான் இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட ஃபோனை வந்து அவன் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட பையனை தேடி போகிறான். அங்கே போய் தேடி பார்க்கும்போது அவனோட பையன் வந்து அங்கே தூங்கிட்டு தான் இருந்திருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகலை. அவனோட அப்பாவை பார்த்த உடனே வந்து அவனும் வந்து ஓடி வரான். அப்பா நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஓடி வரான். உடனே வந்து நம்ம ஒமேகாவும் வந்து அந்த பையனை வந்து தூக்கி நீ சேஃபாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த நிம்மதியோடு வந்து கட்டி பிடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஒமேகாவும் வந்து சிரித்து அவனோட பையன்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை தூங்க வைக்கிறதுக்காக வந்து அவனை வந்து பெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நீ இப்போ நல்லா ரெஸ்ட் எடு, இது உனக்கு தூங்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பையனை வந்து கட்டிலில் போட்டுட்டு டெடி பேரையும் அவன் கையில் கொடுத்துட்டு போர்வையும் போற்றி விட்டு அவன் வந்து குளிக்கிறதுக்காக போகிறான். அது போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து அவன் பையன்கிட்ட வந்து குட் நைட்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவனை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இவன் வந்து அந்த பையனோட ரூம்லேருந்து வெளியில் வந்தோடனே அப்பா எதுவுமே ஆகலைன்ற மாதிரி வந்து ஃபேஸில் கை வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த டென்ஷன்லேயே வந்து இவன் குளிக்க போகிறதான். குளிக்க போகும்போது ஃபஸ்ட்டு சட்டையோடு போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சட்டையெல்லாம் எடுத்து கழட்டிட்டு இவனும் குளிக்க ஆரம்பிச்சிடறான். குளித்து முடித்தோடனே என்ன ஆகுதுன்னா வந்து எப்பயும் அவன் போடுற பஞ்சமாஸ் இருக்குல்ல, அதை வந்து போட்டுட்டு அவனும் வந்து தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கான். அப்போ தான் வந்து யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே இந்த நேரத்தில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒமேகாவை யோசிச்சுட்டு தலையையும் தொடச்சிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ண போகிறான். ஓப்பன் பண்ணால் யார் வரான்னா வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து யான்னு ஒருத்தவனை பார்த்துருப்போம்ல, அவன் வரான். வந்து நம்ம ஒமேகாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அந்த செவுத்தில் வந்து சாய்க்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சாய்ச்சி மிரட்டுறான். நீ உனக்கு இவ்வளோ தைரியமா, என்னெல்லாம் அடிக்க வேற வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் வந்து நம்ம ஒமேகாவை கழுத்தை நெரிச்சு பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஒமேகாவை எவ்வளோ கத்தி பார்க்குறான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவன் வந்து ஒரு பெட்டில் இருந்து தான் நம்ம ஒமேகா வந்து எந்திரிக்கிறான். ஆக்சுவலாக வந்து அது ஒரு கனவு. அந்த கனவுலேருந்து எந்திரிச்சதுனால ரொம்ப பயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ திருப்பியும் ரியல் லைஃப்லேயுமே வந்து காலிங் பெல்லில் வந்து யாரோ அடிக்கிறாங்க. உடனே நம்ம ஒமேகாவும் வந்து பயத்தோடு வந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா, அவன் வீட்டில் இருக்க கத்தியையும் கையில் எடுத்துக்கிறான். கத்தியை எடுத்துகிட்டு வந்து பயத்தோடு தான் வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா வந்து ஏன் மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்தோடு வந்து அவனும் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு யானாக இருக்குன்றதுனால கத்தி எடுத்து நீட்டுறான். ஆனால் பார்த்தா அங்கே யான் வரல. யார் வந்ததுன்னா சென்னி, நம்ம ஹீரோ அந்த ஆல்ஃபா இருப்பான்ல, அவன் தான் வந்திருந்தான்.
வந்த உடனே வந்து நம்ம ஒமேகாவும் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, இந்த நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஆல்ஃபாவும் நம்ம 2 பேரும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஒமேகா நம்ம 2 பேரும் எதுவும் பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவான். ஆல்ஃபாவும் அதுக்கு இல்லை நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஒமேகா வந்து கத்தியை கீழே போட்டு அவனையும் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, பாஸ்ட்டில் நடந்தது அது அப்படியே விட்டுரு, என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரை பற்றி மட்டும் யோசிக்கலாம், பாஸ்ட்டை வந்து வேணாம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வந்து நம்ம ஒமேகா என்ன சொல்கிறான்னா, அதை எப்படி நம்ம அப்படியே விடுறது, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து நம்ம ஆல்ஃபா அதெல்லாம் கண்டுக்காமல் வா ஃபஸ்ட்டு உட்காருன்னு சொல்லிட்டு அந்த ஒமேகா வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். ஒமேகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உட்கார்றான். உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, திருப்பியும் வந்து நம்ம ஆல்ஃபா அதே தான் கேட்குறான், பாசத்தோடு கேட்குறான் இந்த தடவை. எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் நீ வந்து பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாத, அந்த பாஸ்ட் அந்த 6 வருஷத்தில் என்ன நடந்ததோ நான் அதை அப்படியே விட்டுடுறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பையன் இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும், அதனால இதை அப்படியே நம்ம விட்டுறலாம், உன் பையனையும் நானே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஒமேகா வந்து நீ எதுக்கு என்ன அக்செப்ட் பண்ணுற, அக்செப்ட் பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஒமேகா வந்து வேறு எதையோ கண்டுபிடிச்சிட்டான்னு தான் நினச்சி அவன்கிட்ட கேட்டிருப்பான். ஆனால் அவன் அதை கண்டுபிடிக்கல போல், பையன் இருக்கிறத மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பையன் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கல. உடனே வந்து நம்ம ஆல்ஃபாவும் இப்படியே சொல்லுவான், அந்த பையனோட அப்பா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னையே அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஒமேகாவுக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா வந்து செம்மையாக வந்து ஆல்ஃபாவை பிடிச்சி கத்திடுறான். அப்போ தான் வந்து அவனோட பையன் அந்த சவுண்டை கேட்டு எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு வெளியில் வந்தோடனே நம்ம ஒமேகா வந்து அந்த பையனை வந்து ஆல்ஃபா கிட்டேருந்து மறைச்சி வைக்கிறான். மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் நீ தூங்கிட்டு தானே இருந்த, எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டோன்னே அந்த பையன் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, அப்பா நீங்கள் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட சவுண்டு வந்து எனக்கு கேட்டுச்சு, அதான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் சொன்னான். அதுக்கு வந்து நம்ம ஒமேகா என்ன சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறான். அப்போ தான் ஆல்ஃபா பார்த்துட்ருக்கான். இதுதான் அந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பரவாயில்ல, நான் அந்த பையனே நான் அக்செப்ட் பண்ணுறேன், நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா வந்து கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஒமேகா இல்லை, எனக்கு முக்கியமான பர்சன் இந்த குழந்த மட்டும்தான், அதை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கே தெரியும், நீங்கள் வந்து வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா கிட்டே சொல்லுவான். நம்ம ஆல்ஃபா வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட தலையை வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிரிப்பான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒமேகாவோட ஃபேஸை தான் டச் பண்ண போவான். ஆனால் ஒமேகா வந்து மூஞ்சி திருப்பினனால அந்த குழந்தைய டச் பண்ணிட்டு நம்ம ஆல்ஃபாவும் லைட்டாக சிரிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ஃபா கிளம்புனதுக்கப்புறம் ஒமேகா வந்து செம்மையாக வந்து உட்காந்து அழுவான். அழுதுட்டுருக்கதை அந்த பையன் பார்த்துட்டு அழாதீங்கப்பான்னு சொல்லிகிட்ருப்பான். உடனே வந்து அவனும் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திருப்பியும் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. திருப்பியும் வந்து அவனோட பையனை தூங்க வைக்கிறதுக்காக அவன் வந்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஆல்ஃபா வந்து செம்ம கோவத்தில் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளில வந்து காரில் உட்காந்துருப்பான். காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட செக்ரட்டரி தான் அந்த காரை ஓட்டுறாரு. அதனால் அவனும் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த செக்ரட்டரியோட கண்ணை வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு செம்மையாக முறைக்கிறான். எதுக்கு முறைக்கிறானே தெரில, செம்ம கோவத்தோடயே இருக்கான். அப்புறம் வந்து செக்ரட்டரிகிட்ட வந்து கண்டுபிடிச்சியா இல்லையா அந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடியை வந்து எடுத்து கொடுக்குறான். அந்த முடி யாரோடதுன்னா அந்த குட்டி பையனோட முடி. அந்த குட்டி பையனோட முடியை டெஸ்ட் பண்ணி இந்த பையனுக்கு யார் அப்பா அப்படின்னு கண்டுபிடின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபா வந்து செக்ரட்டரிகிட்ட சொல்கிறான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிச்சு வைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.